ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், 2 டேஸாக நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு. இந்த ரெய்னி கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி சுட சுட சூப்பரான ஒரு சுலைமானி டீ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நான் இன்றைக்கி 2 டம்ளர் அளவுக்கு சுலைமானி டீ செய்ய போகிறேன். அதுக்காக 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து இது மாதிரி நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா அதோட ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், அதோட ஒரு சின்ன துண்டு இஞ்சியை இது மாதிரி தட்டி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட 4 புதினா இலைகள் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா கொதித்து வர அளவுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடலாம். இப்போ இது மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு கொதிச்சிருக்கு. இப்போ இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் டீஸ்பூனில் சேர்க்குறது அப்படின்னா 4 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் பெரிய ஸ்பூன் அப்படின்றதுனால 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த சர்க்கரை சேர்த்ததுமே பாருங்கள், இந்த டீயோட கலர் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ இதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு டீ தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் நார்மலாக உங்கள் வீட்டில் எந்த டீ தூள் யூஸ் பண்ணுவீங்களோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை கொதிக்க விடாமல் லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். டீ தூள் நல்லா கொதிச்சது அப்படின்னா லைட்டாக கசப்புத்தன்மை வந்துடும். அதனால் டீ தூள் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணி இது மாதிரி மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே விட்டுடணும். 10 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இது மாதிரி அடியில் எல்லாம் நல்லா செட்டில் ஆகிட்டு இதோட எசன்ஸ் எல்லாமே நல்லா அந்த டீயில் இறங்கியிருக்கும். இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சுலைமானி டீ ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா நம்ம ஹெவியாக சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா, இல்லை நான்வெஜ் ஏதாவது சாப்பிட்டுட்டோம் அப்படின்ற டைமில் நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு இது மாதிரி ஒரு சுலைமானி டீ எடுத்துட்டிங்கன்னா நம்மளோட டைஜஷனுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். பொதுவாகவே இந்த மாதிரி ரெய்னி கிளைமேட்டில் சில பேர்த்துக்கு டைஜஷன் ப்ராப்ளம்லாம் வரும். அதெல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சுலைமானி டீயை ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களோட டைஜஷனுக்குலாம் நல்லாவே ஹெல்ப் பண்ணும். நீங்கள் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒரு கமெண்ட்டும் மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அதோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடைசியாக இதில் கொஞ்சமாக லெமன் ஜூஸை விட்டுட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். திரும்ப வேறொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட மீட் பண்ணலாம். இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்ததுக்கு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி.